Good morning to all my dear students of 10th standard. Today we are going to see 10th standard civics unit 2 central government. மத்திய அரசாங்கத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம யூனிட் 2 இது ரொம்ப எலாபரேட் லெசன், ரொம்ப பெரிய பாடம் இது. பட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மெனி நியூ அண்ட் ஹார்ட் vocabularies அண்ட் இட்ஸ் மீனிங் இன் திஸ் லெசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் வந்து நிறைய புது புது வார்த்தைகளோட அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய vocabularies வந்து நிறையா புதுசாக நீங்கள் உங்களுக்கு இதில் இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கவனிங்க, புக்கை எடுத்து வச்சுங்க, பார்த்துங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு மீனிங் எழுதிங்க. மீனிங் ரொம்ப 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 முக்கியம். நிறைய புது புது வார்த்தைகளை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த லெசனில் உங்களுக்கு இருக்குது. தமிழில் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். எஸ், லெட் அஸ் என்டர் இன்டு த லெசன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், இன்ட்ரோடக்ஷன். Central government is the supreme government of India. Central government is the supreme government of India. Its headquarters is at New Delhi. இதோட தலைமையகம் வந்து புதுதில்லியில் இருக்குது. Article 52 to 78 in Part 5 of Indian Constitution deals with it. அதாவது ஆர்டிக்கிள் அங்கம் வந்து 52லேருந்து 78 வரைக்கும் உள்ள இந்த பகுதி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்டட் ஆஃப் 3 organs, நேம்லி த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், தி லெஜிஸ்லேச்சர் அண்ட் தி ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகம், லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம், ஜுடிஷியரினா நீதிமன்றம். ஓகே, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிர்வாகம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் தி பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் headed by Prime Minister and the Attorney General of India. அட்டார்னி ஜெனரல் சொன்னாக்கா முப்படை தளபதி அப்படின்னு அர்த்தம். மென்ஷன் பண்ணிங்க, குறிச்சிங்க. அட்டார்னி ஜெனரல் முப்படை தளபதி. செகண்ட், தி லெஜிஸ்லேச்சர். இட் இஸ் நோன் அஸ் தி பார்லிமெண்ட். இது பாராளுமன்றம் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் என்றும் சட்டமன்றம் அழைக்கப்படுகின்றது. There are 2 houses in the legislative. They are the Rajya Sabha and Lok Sabha. Rajya Sabha மாநிலங்களவை, லோக் சபான்னா மக்களவை. Then the third one is the Union Judiciary. It consists of the Supreme Court of India. அதாவது உச்ச நீதிமன்றத்தை இந்த யூனியன் ஜுடிஷியரி கொண்டுள்ளது. ஓகே, செகண்ட் ஹெட்டிங், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. He is the nominal executive of India. He is designated as the first citizen of India. இந்தியாவின் முதல் குடிமகன் என்று நாம் வந்து ஜனாதிபதி தான் அழைக்கிறோம், பிரசிடெண்ட்டாக அழைக்கிறோம். He is the supreme commander of the armed forces. முப்படைகளின் தலைமை தளபதியாக இவர் கருதப்படுகின்றார். முப்படைன்னு சொன்னாக்கா காலால் படை, ஆகாய விமானப்படை, கப்பற்படை. இந்த முப்படை தளபதியாக இவர் கருதப்படுகின்றார். The constitutional head of the Union's executive also. He is considered as the constitutional head of the Union executive. Dr. Rajendra Prasad is the first president of India. Underline and note this point. Dr. Rajendra Prasad is the first president of India. முதல் ஜனாதிபதி, இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். Qualification for the election of president. குவாலிஃபிகேஷன்னா அதாவது பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு, ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறதுக்கான தகுதிகள். He should be a citizen of India. He should completed the age of 35. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். He must not hold any office of profit under union, state or local government. எந்த விதமான அனுகூலம் தரக்கூடிய பணிகளிலும் அவர் இருக்கக்கூடாது. He should have the qualification to become a member of Lok Sabha. மக்களவை உறுப்பினராவதற்குரிய தகுதிகள் அவருக்கு இருக்கணும். His or her name should be proposed by at least 10 electors and seconded by 10 another electors of the electoral college. He cannot be a member of parliament. He resides at Rashtrapati Bhavan in New Delhi. பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் அந்த இல்லத்தில் தான் அவர் தங்கியிருப்பார். எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடெண்ட்.
The electoral college consisted of members of both houses of parliament. I mean Lok Sabha and Rajya Sabha. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். He is elected for a term of 5 years. அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். He should take an oath of office before Chief Justice of India. அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதிக்கு முன்னாடி அவர் பதவியேற்பு விழாவின் போது ஓத் அப்படின்னா உறுதிமொழி எடுத்துக்கணும். பவர்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், இந்தியாவோட முதல் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அவங்க தான் முதல் பிரசிடெண்ட்டு. ஹீ ஹோல்ட் ஆஃபீஸ் ஃப்ரம் 1950 to 62. அதாவது 1950லேருந்து 62ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் பதவி வகித்தார். அந்த நவ் த கரண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் திரு ராம்நாத் கோவிந்த் சிங். ஹீ இஸ் த 14th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 2017 ஆன்வர்ட்ஸ். 2017லேருந்து இந்தியாவின் 14வது ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்த் சிங் இருக்கிறார். பவர்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். Article 77 deals with the executive powers of president. Articles 77 தான் இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்லுது. He appoints the prime minister and other ministers. prime minister மற்ற அமைச்சர்கள்லாம் இவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. He distributing portfolios to them on the advice of prime minister. president prime ministerோட அறிவுரையின்படி அல்லது ஒத்துழைப்பின்படி அந்த அமைச்சர்களுக்கு முக்கியமான பதவிகள், போர்ட்ஃபோலியோஸ்னால் முக்கியமான பதவிகள்லாம் ஒதுக்குகின்றார். He appoints the governor of state, chief and other judges of Supreme Court, the attorney general, the comptroller and auditor general. attorney generalனா முப்படை தளபதி, ஆடிட்டர் ஜெனரல்னு சொன்னாக்கா தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு பேர். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிரசிடெண்ட்டு தான் நியமனம் செய்கின்றார். He appoints the chief election commissioner and others. இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரியும் அவர் தான் நியமிக்கிறாரு. And also appoints the chairman and other members of Union Public Service Commission to our country. நம்ம நாட்டில் உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் உள்ள முதல் சேர்மன் தலைவரெல்லாம் பிரசிடெண்ட் தான் நியமனம் செய்கின்றார். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். He inaugurates the first session of the parties and also at the beginning of first session each year. ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரில் அவர் கண்டிப்பாக கலந்துப்பார். அவர் தி பிரசிடெண்ட் சம்மன் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் 2 in a year. ஒரு ஆண்டுக்கு 2 முறையாவது பாராளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அவர் சம்மன் அனுப்புவார், நோட்டீஸ். He may summon to either house of parliament with respect of pending bills. ஏதாவது பில்ஸ் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா, பெண்டிங் இருந்ததுனாக்கா, அது சம்பந்தமாக 2 ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் 2 ஹவுஸுக்குமே அவர் சம்மன் அனுப்புவார். வித்தவுட் பிரசிடெண்ட் ப்ரப்போசல் நோ பில் கேன் பி இம்ப்ளிமெண்டட். பிரசிடெண்டோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பில்லுமே பாஸ் பண்ண முடியாது, அமலுக்கு வர முடியாது. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of house. அதாவது ஒதுக்கப்பட்ட அந்த பதவி காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே கூட சில சூழ்நிலைகளில் பிரசிடெண்ட் லோக்சபா மக்களவை கலைக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. He nominates 12 persons who are eminent in literature, science, art and social service to ராஜ்யசபா. ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 12 நபர்களை அவங்களாம் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா எமினென்ட் பர்சன்ஸ், அதாவது முதன்மையானவர்கள். எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லிட்ரேச்சர், இலக்கியம், சயின்ஸ், அறிவியல், ஆர்ட், கலை மற்றும் சோஷியல் சர்வீஸ், சமூக பணிபுரிபவர்கள். அதில் தலை சிறந்தவங்களை ஒரு 12 பேரை அவர் நியமிக்கலாம். He nominated 2 persons from Anglo-Indian community to Lok Sabha. மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களை அவர் நியமிக்கலாம். ஃபினான்ஷியல் பவர்ஸ். Annual budget of the central government is presented before Lok Sabha by the Union Finance Minister. அதாவது யூனியனோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர்
அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னாக்கா, ஆண்டு பட்ஜெட் இருக்கு இல்லையா, நிதி அறிக்கை, அதை வந்து மத்திய அரசுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணுவார். எங்கே பண்ணுவார்னு சொன்னாக்கா லோக்சபாவில் பண்ணுவார் அவர். ஒன்லி வித் த பர்மிஷன் ஆஃப் த பிரசிடெண்ட்டோட அனுமதி கிடைச்ச பிறகு தான் அதை வந்து சப்மிட் பண்ணணும் அவர். நோ டிமாண்ட் ஃபார் எ கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன். எந்த விதமான நிதி உதவியுமே வந்து எந்த மாநிலங்களுக்கும் சரி இல்லை மத்திய அரசுலேயும் பல்வேறு துறைகளுக்கும் சரி இவருடைய சிபாரிசு இல்லாமல், அதாவது பிரசிடெண்டோட சிபாரிசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. He can make advances out of the contingency fund for unexpected expenditure. திடீர்னு நடக்கின்ற இந்த விபத்துகள், இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, பேரழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஜென்சி ஃபண்ட், அவசர நிதினு ஒன்று சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து வேணுனாக்கா அட்வான்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் ஒதுக்கீடு செய்யலாம். ஜுடிஷியல் பவர்ஸ், நீதி அதிகாரங்கள். ஆர்டிகிள் 72 கன்ஃபர்ஸ் இட். அதாவது 72வது ஆர்டிகிளில் ஜுடிஷியல் பவரை பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. த பிரசிடெண்ட் கேன் கிராண்ட் பர்டன்ஸ், ரெப்ரீவ்ஸ், ரெஸ்பைட்ஸ் ஆர் ரெமிஷன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆர் டு கம்யூட் த சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ். குற்றம் புரிந்ததற்காக யாராவது ஒரு குற்றவாளி மரண தண்டனைக்கு உட்பட்டிருந்தால் அவர் அளிக்கும் மனுவை ஏற்று அவருக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம், அவருக்கு வந்து உரிய காரணத்தை சொல்லக்கூடிய அவகாசம், அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து தண்டனையிலிருந்து கொஞ்சம் குறைக்கிறது, இது போன்ற செயல்களை வந்து தருவதற்கான அதிகாரங்கள் பிரசிடெண்ட்டுக்கு உண்டு. மிலிட்டரி பவர்ஸ். ஆர்டிகிள் 53 செகண்ட் பார்ட் ரெஃபர்ஸ் அபவுட் இட். ஆர்டிகிள் 53 2வது பகுதி வந்து பிரசிடெண்டோட மிலிட்ரி பவர்ஸ், இராணுவ அதிகாரங்களை பற்றி சொல்லுது. ஹீ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். பாதுகாப்பு படையின் தளபதியாக அவர் வந்து கருதப்படுகின்றார். டிப்ளமேட்டிக் பவர்ஸ், ராஜதந்திர அதிகாரங்கள். ஹி அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு அதர் கண்ட்ரி அண்ட் ரிசீவ்ஸ் டிப்ளமேட்ஸ் போஸ்டட் டு இந்தியா. இந்தியாவிலிருந்து தூதுவர்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்புறதும், மற்ற நாட்டு தூதுவர்களை வந்து இந்தியாவுக்கு வந்து அனுமதி வழங்குவதும் இவருடைய செயல்பாடுகளில் ஒன்று. எமர்ஜென்சி பவர்ஸ், நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஆர்டிகிள் 352 ரெஃபர்ஸ் தி நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை பிரகடனம். இது வந்து ஆர்டிகிள் 352 விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகிள் 356 ரெஃபர்ஸ் தி ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிகிள் 356 மாநில நெருக்கடி நிலை பற்றிய விவரங்களை உள்ளடக்கியுள்ளது. ஆர்டிகிள் 360 ரெஃபர்ஸ் அபவுட் த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நிதி நிலை திருப்தியின்மை காலத்தில் வந்து நெருக்கடி நிலை பிரகடனம் செய்வதற்கான அந்த உரிமையை வந்து 360 ஆர்டிகிள் 360 விளக்கமாக கூறுகின்றது. ரிமூவல் ஆஃப் த பிரசிடெண்ட். குடியரசுத் தலைவரையும் சில சூழ்நிலையில் நம்மளால் நீக்க முடியும். அது எந்த மாதிரி சூழ்நிலை? when resigning, அதாவது அவராக வந்து முன்வந்து தன்னுடைய பதவியை வந்து வேணான்னு சொல்லி ராஜினாமா செய்தல். யார்கிட்ட ராஜினாமா செய்யணும்னு சொன்னாக்கா டு வைஸ் பிரசிடெண்ட். அவர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாக்கா பிரசிடெண்ட் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு தான் கொடுக்கணும். ஹீ மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஆபீஸ் பை வயோலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களை அவர் மீறும்பொழுது அவர் வந்து அலுவலகத்திலிருந்து நம்ம பதவியிலிருந்து வெளியேற்றலாம். ஓகே, தென் வைஸ் பிரசிடெண்ட். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இஸ் த ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. முதல்ல வந்து பார்த்திங்கன்னாக்கா அது நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து முதல்ல வந்து இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அண்ட் தென் செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் ஹீ ஹோல்டு, அதாவது இந்தியாவிலேயே இரண்டாவது ஒரு பெரிய ஒரு அலுவலகம்னு சொன்னாக்கா அது வைஸ் பிரசிடெண்டோட அலுவலகம் தான். ஹீ ரேங்க்ஸ் நெக்ஸ்ட் டு பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தபடியானவர் இவர். ஆர்டிகிள் 63 ஸ்பீக்ஸ் அபவுட் இட். ஆர்டிகிள் 63 வந்து இதை பற்றி சொல்லுது. ஹிஸ் குவாலிஃபிகேஷன். இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் ஒரே இதுதான். இதை படிச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும்.
He should be a citizen of India. He completed the age of 35. He must not hold any office of profit. He must have the qualification to become a member of Rajya Sabha. எல்லாத்துக்குமே இதுதான், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் குவாலிஃபிகேஷன் இதுதான். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும், அனுகூலம் தரக்கூடிய எந்த அலுவலக வேலைகளிலும் அவர் ஈடுபடக்கூடாது, ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் இருக்க வேண்டும். அவ்வளோதான். ஓகே. எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். வைஸ் பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் பை இன்டைரக்ட் எலெக்ஷன். மறைமுக தேர்தல் மூலம் தான் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஹீஸ் டேம் ஆஃப் ஆஃபீஸ் இஸ் ஃபார் 5 years. இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். ஹிஸ் ஆஃபீஸ் கேன் பி terminated பிஃபோர் ஏர்லியர் இஃப் ஹி ரிசைன் ஆர் டெத் ஆர் பை ரிமூவல். அதாவது இவருடைய 5 ஆண்டு காலம் அந்த பதவி காலம் முடிவதற்கு முன்னாடியே அவர் ராஜினாமா செய்யலாம், அல்லது அவருடைய மரணத்தால் அந்த இடம் காலியாகலாம், அல்லது அவர் குற்றம் புரிந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டால் அவரை பதவி விலக செய்யலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடெண்ட். அவருடைய பணிகள். ஹி ரெகுலேட்ஸ் த ப்ரொசீடிங் ஆஃப் த ஹவுஸ். மாநிலங்களவை நடவடிக்கை முறைகளை முறைப்படுத்துதல் அவருக்கு வேலை. ஹி டிசைட் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். ஹி டிசைட் த அட்மிசிபிலிட்டி ஆஃப் ரெசல்யூஷன் ஆர் கொஷனிங். அதாவது மரபு ஒழுங்கு முறை, அந்த தீர்மானங்கள் செய்தெல்லாம் இவருடைய பொறுப்பு தான். ஹீ சஸ்பெண்ட்ஸ் ஆர் அட்ஜர்ன்ஸ் த ஹவுஸ் இன் கேஸ் ஆஃப் எ கிரேவ் டிஸார்டர். நாட்டில் அமைதியின்மை ஏற்படும் கூடிய சூழ்நிலையில் அல்லது ஒரு நல்ல சூழ்நிலை நிலவாத நேரத்தில் அவர் என்ன செய்யலாம்னு சொன்னாக்கா, இந்த கூட்டத்தொடரை ஒத்தி வைக்கலாம் அல்லது இல்லாமலே கூட செய்யலாம் அவர். தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங், பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர். Come, let us see. The first Prime Minister of India is Thiru Jawaharlal Nehru. Thiru Jawaharlal Nehru. He held the office from 1947 to 64. Over a period of 17 years, he held the office. He is the first Prime Minister of India. Now, the 16th Prime Minister of India is Thiru Narendra Modi. He occupies the office from 2014 onwards. 2014 இவர் இந்தியாவின் பிரதமராக இருக்கின்றார். ஆர்டிகிள் 74 பார்ட் 1 டீல்ஸ் வித் இட். 74வது ஆர்டிகிளில் பார்ட் 1 பிரைம் மினிஸ்டரை பற்றி கூறுகிறது. தி லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா. பிரைம் மினிஸ்டர் இஸ் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா. இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் பிரைம் மினிஸ்டர். அதாவது பிரைம் மினிஸ்டராக யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னாக்கா, மாநிலங்களவையில் எந்த கட்சி மெஜாரிட்டியாக இடங்களை பிடிச்சிருக்கோ அந்த கட்சியினுடைய தலைவர் தான் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, பை த பிரசிடெண்ட் தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதர் மினிஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ அப்பாயிண்டட் வித் தி அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அதை பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டரோட ஒத்துழைப்பின் மூலம் அல்லது அவருடைய ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களையும் தேர்ந்தெடுக்கின்றார்கள். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இவருடைய கடமைகளும் பொறுப்புகளும். ஆர்டிகிள் 78 ஸ்பீக்ஸ் அபவுட் இட். 78வது ஆர்டிகிள் இவரை பற்றி சொல்லுது, இந்த விஷயங்களை சொல்லுது. ஹி டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். பிரைம் மினிஸ்டர் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள்லாம் செய்கிறாரு. ஹி டிசைட்ஸ் த மீட்டிங் டேட்ஸ். கூட்டத்தொடர்களுக்கான தேதிகளை அவர் முடிவு செய்கிறாரு. ஹீ சூப்பர்வைசர்ஸ் த ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். அதாவது எல்லா அமைச்சர்களுடைய பணிகளையும் அவர் மேற்பார்வையிடுகின்றார். இதில் 5 மார்க் கொஸ்டின். நோட் திஸ். ஹீ கன்சல்ட் 2 or 3 சீனியர் கொலீக்ஸ் when he does not convene a cabinet meeting. கேபினெட் மீட்டிங்க்கு அவர் போக முடியலன்னு சொன்னாக்கா, அவர் வயதுக்கு ஒத்த சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கலந்துக்கிட்டு மீட்டிங்கில் நடந்த விவகாரங்கள் விஷயங்கள் பற்றிலாம் விவரமாக கேட்டு தெரிந்து கொள்கின்றார். இல்லை போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்கள பற்றி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் மீட்டிங்க்கு அவர் போவார். ஹீ கன்வர்ஸ் ஆல் டெசிஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு பிரசிடெண்ட்.
அதாவது பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த டெசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த அமைச்சரவை குழு இருக்கு இல்லையா, அது எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டு கொண்டு போகிறாரு. ஹி ஆக்ட் ஆஸ் எ லிங்க் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டருக்கும் அதாவது பிரதம அமைச்சருக்கும் அமைச்சரவை குழுக்கு இடையில் ஒரு லிங்க் பாலமாக வந்து பிரைம் மினிஸ்டர் விளங்குகின்றார். ஹீ இஸ் அ லீடர் ஆஃப் எ நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி கண்ட்ரி. அவர் தான் நாட்டோட தலைவராகவும் ஸ்போக்ஸ் பர்சனாகவும் விளங்குகின்றார். ஹீ ஷுட் அட்டெண்ட் ஆல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதாவது அகில உலக மாநாடுகள்லாம் நடக்குதுனாக்கா அதனுடைய கூட்டங்களில் இவர் தான் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஆட்சிக்குழு அமைச்சர்கள். There are 3 categories in the Council of Ministers. They are the Cabinet Ministers, Minister of State, and Deputy Ministers. First one, Cabinet Ministers. They are important. They take important decisions of the government are taken by them. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அரசனுடைய முக்கிய முடிவுகள்லாம் இவங்க தான் எடுக்கிறாங்க. such as defense, finance, external and home, பாதுகாப்பு, நிதிநிலை, வெளியுறவு அல்லது உள்நாட்டு பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னாக்கா இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ், ராஜாங்க அமைச்சர்கள் தான் எடுக்கிறாங்க. ஓகே, சரி. தென் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் belongs to second category. இவங்க ரெண்டாவது கேட்டகரி வகையை சேர்ந்தவர்கள். They do not participate in the meetings unless invited to do so. இவங்க வந்து மீட்டிங்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள அழைக்காத வரைக்கும் அவங்க போகவும் மாட்டாங்க. ஓகே. தேர்ட் ஒன், டெபுட்டி மினிஸ்டர்ஸ், இணை அமைச்சர்கள். They are the lowest ranked ministers in the cabinet. அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா 3வது ரேங்கில் உள்ளவங்க இவங்க. They assist either the minister of cabinet or state in performance of the duties entrusted to them. இவங்களுக்கு சில நேரங்களில் வந்து பணிகள் ஒதுக்குனாங்கன்னு சொன்னாக்கா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் கேபினெட் மினிஸ்டருக்கும் இவங்க வந்து உதவி செய்வாங்க. த நெக்ஸ்ட் ஹெட்டிங், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பாராளுமன்றம். த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்டட் ஆஃப் 3 parts. They are the president, தி ராஜ்யசபா அண்ட் தி லோக்சபா. ஜனாதிபதி, மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்கலாம். த ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் தி அப்பர் ஹவுஸ் அண்ட் த லோக்சபா இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த லோயர் ஹவுஸ். ராஜ்யசபா, இட் கன்சிஸ்டட் ஆஃப் 250 members. 238 members were elected by indirect election. 12 members were elected by the president, who are having special knowledge or practical experience in literature, science, sports, art and social welfare. Qualification: they must be the citizens of India. They must have completed 30 years. They should not hold office of reputable income. They should be a person with a sound mind. அதாவது நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கணும். They should not be a member of Lok Sabha or any other legislature. Term of house: it is a permanent house, நிரந்தர அவை. They are elected for a term of 6 years. பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். 1/3 of the members retired in 2 years. 2 வருடங்களுக்கு ஒரு முறை 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து பதவி விலக செய்வார்கள். நியூ மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டு ஃபில் த வேக்கன்சிஸ். அந்த காலி இடங்களை நிரப்புறதுக்காக அதுக்கு தனியாக எலெக்ஷன் வச்சு புது மெம்பரை தேர்ந்தெடுப்பாங்க. தி வைஸ் பிரசிடெண்ட் இஸ் தி சேர்பர்சன். இதுக்கு யார் இதுக்கு தலைமை தாங்குவார்னு சொன்னாக்கா வைஸ் பிரசிடெண்ட். எலெக்ஷன்: ராஜ்யசபா elected by the elected members of the state legislature assembly. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி எலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் தான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லோக்சபா: இட் இஸ் அ பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். இந்திய நாடாளுமன்றத்தோட முக்கியமான அவை இது. இட் கண்டெய்ன்ஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள்.
The maximum members of this house is 552. Today it has 543 elected members. At present, 545 members are there. Qualification: citizen of India, completed 25 years. His name should be in the electoral rolls. He should not be hold office of profitable income. He must be mentally sound. The term of office. The term of office for Lok Sabha is 5 years. It can be dissolved by President before expiry. The term of the House. The term of the House is 5 years, 5 ஆண்டுகள். It can be dissolved by the President before expiry. அதாவது இந்த 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த ஹவுஸை வந்து கலைக்கக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு உண்டு. எலெக்ஷன். டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். நேரடி தேர்தல் மூலம் வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லோக்சபா. எனி பில் கேன் பி பாஸ்டு ஆர் இன்ட்ரடியூஸ்டு இன் லோக்சபா. எந்த பில்லாக இருந்தாலும் லோக்சபாவில் தான் முதல்ல அறிமுகப்படுத்துவாங்க. இட் ஹேஸ் ஈக்குவல் பவர் ஆஸ் ராஜ்யசபா இன் பாசிங் எனி பில். எந்த பில்லாக இருந்தாலும் அதை பாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ராஜ்யசபா என்ன ஒரு ஒப்புதல் அளிக்கின்றதோ அதே போல் வந்து இதுவனுடைய ஒப்புதலும் மிக மிக அவசியம். From Tamil Nadu, there are 18 members in the Rajya Sabha and 39 members in Lok Sabha. The speaker na just Sabhanayakar. Lok Sabha is presided by the speaker, who is elected by its members. He has the power to decide whether a bill is money or ordinary. Speaker தான் லோக் சபாவில் ஒரு பில்லு வந்து பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு எடுத்துரைப்பார். பார்லிமெண்ட் செஷன், நாடாளுமன்ற கூட்டத்தொடர். தேர் ஆர் 3 types: பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்டு வின்டர் செஷன். பட்ஜெட் செஷன் இன் தமிழ் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் வந்து இது ஃபஸ்ட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர்னு பேர். த duration ஆஃப் திஸ் செஷன் இஸ் February to May. மான்சூன் செஷன் மழைக்கால அல்லது பருவகால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர். வின்டர் செஷன் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இதனுடைய அதிகாரங்கள். இட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் தி பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களுடைய எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கணுன்னாக்கா அதுக்கான அதிகாரம் உண்டு. இட் வெஸ்டட் பவர்ஸ் டு இம்பீச் த பிரசிடென்ட் அண்ட் டு ரிமூவ் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். சீஃப் கமாண்டர்ஸ் அண்ட் காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவங்களெல்லாம் வந்து பதவி விலக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தகுதிகள் வந்து இதுக்கு உண்டு. அவர்கள் வந்து தவறு செய்யும் பட்சத்தில். இட் ஹேஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், ஓவர்சீயிங் அட்மினிஸ்ட்ரேஷன், பாசிங் ஆஃப் பட்ஜெட், வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ், டிஸ்கஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட். அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முப்படை தளபதி. ஆர்டிகிள் 76 ஸ்பீக்ஸ் அபவுட் இட். ஆர்டிகிள் 76 இதை பற்றி பேசுது. ஹீ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் எ கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டோட மிக முக்கியமான உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவர் அட்டர்னி ஜெனரல். ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஹீ மே பி ரிமூவ்டு பை பிரசிடென்ட் எனி டைம். அவர் வந்து என்னக்கா அவர் பிரசிடெண்டால் தான் அவர் நியமனம் செய்யப்படுகின்றார். ஆனால் அவரே வந்து நினச்சாருனாக்கா தவறு செய்யும் பட்சத்தில் அவர் எப்போ வேணாலும் பதவி விலக செய்யலாம். ஜுடிஷியரி. இட் இஸ் த 3rd ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது அரசனுடைய 3வது அங்கம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சுப்ரீம் கோர்ட். இட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நோட் திஸ் பாயிண்ட். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் in defensive the rights and freedom of the citizen. சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஒர்க்குன்னு சொன்னாக்கா நாட்டு குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வந்து பாதுகாக்கிறதா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் இனாகுரேட்டட் ஆன் January 28, 1950. சுப்ரீம் கோர்ட்டு வந்து முதல்ல இந்தியாவில் ஆரம்பித்தது
ஜனவரி 28 1950. Composition of the Supreme Court. At the beginning, there are 8 judges, including the Chief Judge in the Supreme Court. At present, there are 34 judges, including the Chief. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தலைமை நீதிபதியை சேர்த்து 8 பேர் இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ தலைமை நீதிபதியை சேர்த்து 34 பேர் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். சீஃப் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதர் வித் த கலிஜியன்ஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸை மட்டும் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட் தான் நியமனம் செய்கிறாரு. மற்ற இதர நீதிபதிகளை வந்து சீஃப் ஜஸ்டிஸோட ஆலோசனையின்படி 2 பேரும் சேர்ந்து நியமனம் செய்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்: ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஹீ மஸ்ட் ஒர்க் ஆஸ் எ ஜட்ஜ் இன் ஹைகோர்ட் ஃபார் 5 years. உயர்நீதிமன்றத்தில் வந்து 5 ஆண்டுகள் அவர் நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும். ஹீ மஸ்ட் பி அன் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 10 years. ஹைகோர்ட்டில் வந்து அவர் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும். ஹீ இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் எ டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். ஒரு நல்ல வழக்கறிஞர் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் மனசில் பதியணும். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். There are so many powers. The first one is the original jurisdiction. தனக்கே உரிய நீதி வரையறை. It solve the dispute between the government of India and one more states. அதாவது இந்தியாவோட பிரச்சனைகள், மாநிலங்களுக்கிடையே வர பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. And it deals with the dispute between 2 or more states. அதான் மறுபடியும் அதே பாயிண்ட் தான் வருது. Writs are issued by Supreme Court for enforcement of fundamental rights. அடிப்படை அந்த உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்காக ரிட்ஸ் ஆவணங்கள் அனுப்புறதெல்லாம் வந்து இதுதான் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டரை பிறப்பிக்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பணி. அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீட்டு நீதி வரையறை. சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் கோர்ட் ஆஃப் எ கண்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் த அப்பீல்ஸ் அகேன்ஸ்ட் த டெசிஷன் ஆஃப் ஹை கோர்ட். அதாவது ஹைகோர்ட் மாநிலங்களில் இயங்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் தரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய டெசிஷனை வந்து உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ஆலோசனை நீதி வரையறை. அவர் கான்ஸ்டிடியூஷன் confer president to get opinion on public importance. Miscellaneous jurisdiction, இதர நீதி வரையறை. The law declared by Supreme Court is binding on all courts of India. Last one is the judicial review, ஒரு ரீகால் பண்ணுறது, நீதி புனராய்வுன்னு பேர். And it deals the dispute between center and state, protecting fundamental rights, clarify a provision of it. Okay, dear students, with this we came to the conclusion of the lesson. நிறைய நம்ம பார்த்தாச்சு, நிறைய ஒக்காபுலரிஸ் புதுசாக நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஒக்காபுலரிஸ் எல்லாம் எழுதி நீங்கள் எங்களுக்கு தமிழ் மீனிங் எழுதி அனுப்புனாலே அது பெரிய ஹின்ஸ் தான் அது உங்களுக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஒக்காபுலரிஸ் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியாது. மேல் கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிவிக்ஸ் நீங்கள் போனால் தான் இந்த ஒக்காபுலரிஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். See you, bye.